உத்தரப்பிரதேசத்துல ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. என்ன கேட்டீங்க அப்படின்னா, வரதட்சணை தரலன்னு சொல்லி ஒரே ஒரு காரணத்துக்காக பிரச்சனை, வீட்டுல சண்டைகள் அதிகமாகி ஆசிட் ஊத்தி கொடுத்துருக்கான் கட்டின ஹஸ்பண்ட் அவரோட ஒய்ஃப. பாருங்க எவ்வளவு ஒரு கேவலமான மனுஷனோட எண்ணங்களை பாருங்க, எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க. வாங்க வீடியோ 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 பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் உங்கள் ஈட்டி முகிலன். உத்தரப்பிரதேசத்துல ஒரு சின்ன ஒரு வில்லேஜ். அந்த வில்லேஜ்ல நிக்கிங்கிற ஒரு பெண்ணுக்கும் விபின்கிற பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க 2016. அப்ப பொண்ணுக்கு என்ன பண்ணணுமோ சீதனை செஞ்சு கொடுக்கறதா வழக்கம். செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கு, ஒரு பையன், ஆண் குழந்தை இருக்கு. தம்பிக்கு நிக்கியோட தங்கச்சியை அதே வீட்டுல கல்யாணம் கொடுக்குறாங்க. 2 பொண்ணுங்களும் ஒரே வீட்டுல வாழுதுங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வரதட்சணை நீங்க பாக்கி இன்னும் தரல, இன்னும் பேலன்ஸ் இருக்கு, எப்ப கொடுக்க போயின்னு சொல்லி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்க அம்மா உங்க அப்பா விபின்கிற நபர் அந்த பெண்ணை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி இருந்திருக்க மாட்டிருக்கு. 2 வருஷமா டார்ச்சர் பண்ணி இத்தனை வருஷம் கிட்ட 9 வருஷம் ஆச்சு. 9 வருஷத்துக்கு அப்புறம் அந்த சண்டைகளை டெய்லி பேசி 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 அதிகப்படுத்தி அந்த சண்டையை பெருசாக்கி 21ஆம் தேதி, இந்த மாசம் 21ஆம் தேதி சண்டை அதிகமா போச்சு. அதிகமா போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த கைகலப்பு அதிகமாகி அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாரு? அந்த நிக்கியோட ஹஸ்பண்டும் ஓட அம்மாவும் மாமியாரும், நிக்கியோட மாமியாரும் ஹஸ்பண்டும் நிக்கியை அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அடிக்க ஆரம்பிச்சோன்னா அந்த பையன் பார்த்துட்டு இருக்கான். அந்த குழந்தை அடிக்காம கத்த அடிச்சு அடிச்சு அவனுக்கு அந்த ஆத்தம் தீரல. அந்த மனுஷன் மிருகங்களோட சொல்லலாம், மிருகத்தோட மோசம். மிருகங்களோட பரவாயில்ல, அந்த மனுஷன் அவ்வளவு கொடூரமான ஒரு ஆக்கம் இருக்கான் பாருங்க. அடிச்சு தள்ளி கீழே உடனே ஆசிட் எடுத்து உடம்புலாம் ஊத்தி அப்படியே கொளுத்தி விட்டுருக்கான். உசுரோட அப்படியே அந்த பொண்ணை கொளுத்தி விட்டுருக்கான். அது வீடியோ நான் பார்த்தேன், ரொம்ப மனதை இருந்தது. நான் அட்டாச் பண்ணல அந்த வீடியோவை, ரொம்ப மனதை இருந்தது. மனுஷன் பாருங்க எவ்வளவு ஒரு கொடூரமான அரக்கணம் இருக்கான்னு பாருங்க. பையன் முன்னாடியே, அந்த பையன் முன்னாடியே அவங்க அம்மாவை எரிச்சிட்டாங்கன்னா பாருங்க, அந்த பையன் அந்த அப்பாவுக்கு எவ்வளவு மன கொடூரமா இருந்திருக்கணும். அந்த பொண்ணு அது தள்ளி கீழே தள்ளி ஆசிட்டை ஊத்தி எரிச்சிட்டான். இது எரிச்சிட்டு யாருக்கு நடக்குது அப்படின்னா, அந்த பையன் மையம் நிலையே நடக்குது. பிறந்த பையன் 5-6 வயசு பையன், அவன் மேலேயும் நடக்குது. அவன் கத்த ஒண்ணும் பண்ண முடியல. அந்த பையனை பிடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு எரிச்சு இறந்தே போச்சு. போலீஸ் எஃப்ஐஆர் போடுறாங்க, போலீஸ் கேஸ் ஆகுது. போலீஸ் கேஸ் போலீஸ் அந்த பையன், சின்ன பையனை கூப்பிட்டு நடந்தது என்ன பண்ணி பார்த்தியான்னு கேட்டாங்க. ஆமா நான் பார்த்தேன், இது மாதிரி எங்க அப்பாவும் அப்பாவோட அம்மா பாட்டியும் அடிச்சாங்க. அடிச்ச உடனே நான் கத்துனேன், அடிச்சு தள்ளி விட்டாங்க, தீ வச்சுட்டாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான் போலீஸ்கிட்ட அந்த சின்ன பையன். இப்ப அந்த ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதோட அம்மா அப்பாவும் தலைமறைவு, ஆள் இல்லை, போலீஸ் தேடிட்டு இருக்காங்களாமா. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலான்னு தெரியல. இவங்க உடனே அங்கேயே பிடிச்சி அங்கேயே என்கவுண்டர் பண்ணிடணும். அதுதான் சரியான தண்டனை. உங்களுக்கு மனுஷங்கள வாழ்றதுக்கு தகுதி இல்லாத மனுஷங்க தான். உண்மையை சொல்ல போனா கொடூரமான மனுஷங்க. நம்மகிட்ட மனுஷன் ஒரு புத்தி நிலமா இருக்கு. நம்ம நம்ம பொண்ணு, கஷ்டப்பட்ட பொண்ணு, நல்ல கொடுத்து வாழணும், நல்ல பணக்காரர் கொடுத்து வாழணும்னு நினைக்கிறோம். பையன் அதே மாதிரி நினைக்கிறான். பையனுக்கு பொண்ணு கட்டினா கூட நல்ல பணக்கார வீட்டு பொண்ணை கட்டுறக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா பணம் இருக்கு. ஆனா பணக்காரங்க கல்யாணம் பண்ணுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? பணக்காரங்க ஏழை வீட்டு கல்யாணம் பண்றது ரொம்ப ரேரு. ஒரு மிடில் கிளாஸ்லயே ஏழை வீட்டு கல்யாணம் பண்றது ரொம்ப ரேரு. ஆனா பணக்காரன்லாம் ஆசை அதிகமாகும். என்ன பணம் வேணும். அப்ப அது அவினாசியில ஒரு நியூஸ் பார்த்துருப்பீங்க, எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சு. அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு. பொண்ணை கட்டி கொடுக்கணும் அப்படின்னா நல்ல பையனை மட்டும் பார்க்கணும். நல்ல பையனா ஒழுக்கமா இருக்கானா, ஒழுங்கா வேலைக்கு போகணும், அதை மட்டும் பாருங்க. நல்ல போலீஸ்லாம் பார்க்கணும். யாரோட எந்த ஆம்பளையிலையும் பொம்பளையும் சரி மனசுக்குள்ள பூந்து யாராலையும் பார்க்க முடியாது. ஒவ்வொரு மனுஷன் ஒரு ரகம். அது பொம்பளையும் சரி ஆம்பளையும் சரி, ஒவ்வொருத்தவங்க ஒரு ரகமா இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு கேரக்டரா இருப்பாங்க. யாரும் மனசுக்குள்ள பார்க்க முடியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு ஒன்றுதான் பணம் இருக்கு, பொண்ணு வீட்டுல பணம் இருக்கு அப்படின்னா மிடில் கிளாஸ் பையனை பாருங்க, ஏழை பையனை பாருங்க, அவனுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க. சந்தோஷமா வச்சுருப்பான் பொண்ணை, கடைசி சந்தோஷமா பார்த்துருப்பான். நீங்க பணக்கார விட திருப்பி பணம் அதிகமா இருக்கிற பொண்ணை பையனை கல்யாணம் வைப்போம், பொண்ணு நல்லா இருக்கலாம், அது வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதே மாதிரி பையனும் சரி, பையன் நம்மகிட்ட பணம் இருக்கா, மிடில் கிளாஸ் பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க, மிடில் கிளாஸ் ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணுங்க. சந்தோஷமா நீட்டா இருக்கலாம், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கலாம். இல்ல பணத்துக்கு பணம் ஈக்குவலா இருந்தா அந்த இடத்துல மரியாதை இருக்காது, அந்த இடத்துல நமக்கு நிம்மதி இருக்குமான்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப தெரிஞ்சக்கூடிய விஷயம் தான் அது. இப்ப அந்த போலீஸ் கேஸ் போட்டிருக்காங்க. அது அப்பாட்ட சொல்லும்போது அப்பா சொல்றாரு, எனக்கு இது நடந்து போச்சு, பொண்ணை கொண்டாங்க, எரிச்சு கொண்டாங்க, இது சும்மா விடக்கூடாது, நீங்க ஒரே இதுக்கு முடியும் அவங்களை என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொள்ளணும். சாதாரண பிப்பர் அடிச்சாவே ஓடும்போது காலில் சுட்டு பிடிக்கிறீங்க. ஒரு கொலை பண்ணியிருக்கான், கண்மணி எரிச்சு கொண்டிருக்கான் ஆசிட் ஊத்தி, நீங்க ஒட்டினா நல்லா இருக்காது, நீங்க அவனை என்கவுண்டர் பண்ணாதான் எனக்கு நிம்மதி, எனக்கு அதாவது பெரிய தண்டனையாதான்
அப்படின்னு சொல்லி அப்பா ரொம்ப மனவேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு. உயிர் போனதுக்கு அப்புறம் அழுத யோசிச்சு ஒன்றும் நடக்க போறதில்லை. பிடிச்சா இருக்கலாம், பிடிக்கலைன்னா அவங்க லைஃப்பை பார்த்து பிரிஞ்சு போயிடலாம். அதான் மரியாதை. இவ்வளவு குடும்பப்படுத்துறானா பாருங்க, 9 வருஷமா இருக்கு, குடும்பப்படுத்துறானா, டெய்லி டார்ச்சர் பண்றான், வரதட்சணை கேட்கறான், பணம் கேட்கறான் அப்படின்னா பேசாம டைவர்ஸ் பண்ணிட்டு வரதான் மரியாதை, பிரிஞ்சிருக்கிறது தான் மரியாதை. அதனால சூசைட் பண்றதோ, சாகுறதோ, இல்ல வேற எதுக்கா பண்ணிக்கிறதோ அது பெரிய முட்டாள்தனம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.